ஜப்பான் நாட்டின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 7.1 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த திடீர் இயற்கை சீற்றத்தால அங்க மிகப்பெரிய உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் அஞ்சப்படுது. ஜப்பானோட தெற்கு கியூஷி தீவுல இருக்கிற குமாமோட்டோ பகுதிக்கு தெற்குல 20 கிலோமீட்டர் தொலைவுல தரை மட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்துச்சு. ஜப்பான் அளவீட்டுப்படி மிக கடுமையான ஷிந்தோ 7 அப்படின்ற அளவுல இந்த நில அதிர்வு பதிவாகியிருக்கு. இதன் காரணமா குமாமோட்டோ பகுதியில் உள்ள பிரபல ஏயோன் வணிக வளாகத்தோட 2வது தளம் திடீர்னு இடிஞ்சு விழுந்து உள்ள வெடி விபத்தும் ஏற்பட்டிருக்கு. கட்டடம் இடிஞ்ச சமயத்துல உள்ள ஏராளமான வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் இருந்ததால இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருந்த மக்கள்ல சிலர் உயிரிழந்திருக்கலாம்னு முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இந்த நிலநடுக்கத்தால 13 பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் பதிவாகியிருக்கு. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து குமாமோட்டோ, நாகசாகி, ககோஷிமா, புகுவோகா, சாகா, ஒய்டா மற்றும் மியாசாகி போன்ற 7 மாகாணங்களுக்கு அவசர கால நிலநடுக்க மற்றும் 1 மீட்டர் உயர சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. இதனால கியூஷி ஷின்கான்சன் அதிவேக புல்லட் ரயில் சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு முக்கிய நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள்ல மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. ரயில்களில் பயணிச்ச பயணிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே பகுதியில மறுபடியும் இந்த பேரழிவு நடந்திருக்கின்றது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் ஜப்பான் பிரதமர் சனாயே டகாய்ச்சி மனித உயிர்களை காப்பாற்றுவதே நமது முதல் முன்னுரிமைன்னு உத்தரவிட்டு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உடனடி நடவடிக்கையா மீட்பு பணியில சுமார் 3600 ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அதோட பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் இருந்து சுமார் 3 லட்சம் மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு வெளியேற்றப்பட்டு வராங்க. தீயணைப்பு வீரர்களும் ராணுவத்தினரும் தொடர்ந்து மீட்பு பணியில தீவிரமாக ஈடுபட்டு வராங்க.